வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு கொழுக்கட்டை, அதாவது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகா 2 கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப குறைவாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா வெங்காய வாசனை மட்டும்தான் தெரியும். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கலந்த கலவையை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். வீட்டில் இது பதப்படுத்தின மாவு தான். நம்ம வீட்டில் அரிசி நல்லா களைஞ்சிட்டு நிழலில் உணர்த்திட்டு பாதி ஈரத்தோடு இருக்கையில் நம்ம மிஷினில் அரைச்சிட்டு அப்புறம் வறுத்துட்டு அந்த மாவை நல்லா ஆற வச்சு சளிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். சேம் அதே ப்ராசஸிங்கில் இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூடு பண்ண அது தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி உள்ளே சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூட்டில் மாவு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. நம்ம பச்சை தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா ஒரு இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். சுடு தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வீட்டில் பதப்படுத்தின மாவு. உங்களுக்கு மாவு வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடை மாவில் இந்த கொல்கட்டை மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கையில் பிடிச்சோம் அப்படின்னா இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கலவையாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு இந்த மாவு மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு விரல் அளவு எண்ணெயை தொட்டுட்டு நம்ம அதை கையில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தான் நல்லா கையில் ஒட்டாமல் வரும். மாவு உணராமல் இருக்கிறதுக்காக மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப தடவிடாதீங்க, எண்ணெய் வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மட்டும் தடவி விடுங்க. இந்த போல் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா உருண்டை நல்லா அழகாக வரும், வெடிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் தொட்டு பிசைகிறது. குழந்தைங்க ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம கடையில் இருக்க ஸ்நாக்ஸே நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது இல்லைங்களா. டக்குன்னு வீட்டில் அரிசி மாவு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த போல் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும். இந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால வாயில் கடிப்படையில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு விளாண்டுட்டு இல்லை நம்ம படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம படிக்க வச்சோம் அப்படின்னா இது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அவங்களுக்கு நேர வரையில் பசிக்கவே பசிக்காது. நல்லா உட்கார வச்சு நிறைய நேரம் சொல்லி கொடுத்துடலாம். இந்த போல் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சோம், நம்ம நல்லா சுத்தமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கல அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை இதுலேயே வெள்ளைப்பாகு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன், பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தட்டமாக வேணும் இல்லை வேறு ஏதாவது டிசைனில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி அச்சில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மூடி வச்சுருங்க. கரெக்டாக 1/4 மணி நேரம் போதும் உங்களுக்கு வெந்துறதுக்கு. தண்ணி ஆல்ரெடி கொதிச்சது அப்படின்னா 10 நிமிஷமே போதும். தண்ணி கொதிக்காமல் கொழுக்கட்டை மாவும் அடுக்கிட்டு தட்டும் ஒன்று போல் வச்சு மூடினீங்க அப்படின்னா கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை கையில் அழுத்தி பாருங்கள், ஒட்டலை அப்படின்னா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.